Hi dears, welcome to all. Today we can see in next topic stock exchange in India. So stock exchange in India, இந்தியாவின் பங்குச்சந்தை என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். There are 24 stock exchanges in India in the country, with 21 of them being regional in nature. 3 others that have been set up in the reforms era vice versa. National Stock Exchange NSE, the over the counter exchange of India Limited OTCEI, and Interconnected Stock Exchange of India Limited IESE have mandate to nationwide trading network. The ISE has been promoted by 15 நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் த கண்ட்ரி. அப்போ இதில் இந்தியாவுடைய பங்கு சந்தை என்ன அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா, நாட்டில் 24 பரிவர்த்தனை நிலையங்கள் உள்ளன. இந்தியாவில் மொத்தம் எவ்வளோ பரிவர்த்தனை நிலையங்கள் உள்ளன? 24 பரிவர்த்தனை நிலையங்கள் உள்ளன. அவற்றில் 21 நிலையங்கள் இயல்பாகவே அமைஞ்சிருக்கு. மிச்சம் 3 மீதி இருக்கக்கூடிய 3 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்எஸ்சி, ஓடிசிஇஐ, ஐஎஸ்சி, இந்த 3 என்ன பண்ணியிருக்காங்க, இந்த முறையில் அவங்க தனியாக இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னா, நாடு முழுவதும் மும்பையை தலைமையிடமாக கொண்டு ஒருங்கிணைந்த இந்திய பங்கு பரிவர்த்தனை நிலையம். இது நாடு முழுவதும் இந்தியா ஃபுல்லாகவே அவங்களுக்கு தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மும்பையில் இருக்குது. ஸோ இதன் மூலமாக 15 பிராந்திய பங்கு பரிவர்த்தனை நிலையங்கள் ஐஎஸ்சி ஊக்குவிக்கிறது. ஸோ ஐஎஸ்சி 15 நாடுகளை 15 பிராந்தியத்தை ஊக்குவிக்குது. இதுக்கு என்ன, இதனுடைய உறுப்பினரோ தரகர் என்ற தன்மையை அடிப்படையாக கொண்டிருக்கு. தென் நெக்ஸ்ட்டு டாப் 10 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் த வேர்ல்டில் 10 என்ன முதல் 10 பங்கு சந்தை என்னென்ன அப்படின்ட்டு நாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் பாரு, த நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நியூயார்க் பங்கு சந்தை. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பாரு. நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன் நியூயார்க் சிட்டி $19.223 trillion இன் லிஸ்டட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ஸ். ஸோ அப்போ அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க நியூயார்க்கில் அப்படின்னு பாரு. நியூயார்க் நகரத்தில் இது அமைஞ்சிருக்கு. ஸோ அதனுடைய வேல்யூ எவ்வளவோ போட்டு அமைச்சாங்க அப்படின்னா 19.223 trillion. ஸோ அந்த கேபிட்டலைசேஷனை அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அவ்வளோ போட்டு. தென் செகண்ட் ஒன் பாரு, NASDAQ. ஸோ இதில் என்ன, ஷார்ட் ஃபார்ம் த நேஷன் அசோசியேஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ் டீலர்ஸ் ஆட்டோமேட்டட் கொட்டேஷன்ஸ். ஸோ இப்போ இது என்ன பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டட் நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் செக்யூரிட்டி டீலர்ஸ் ஆட்டோமேட்டட் கொட்டேஷன், அதுதான் ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. இது குறுகிய இந்த மின்னணு பங்கு சந்தை நியூயார்க் நகரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த மின்னணு பங்கு சந்தை எலக்ட்ரானிக் மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் இட் லொக்கேட்டட் இன் நியூயார்க் சிட்டி. ஸோ இது நியூயார்க் சிட்டியில் லொக்கேட் ஆகி இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு தேர்டு ஒன் என்னன்னு பாரு, லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், லண்டன் பங்கு சந்தை லொக்கேட்டட் இன் லண்டன் இங்கிலாந்து $6.187 trillion in listed market capitalization. ஸோ இது அதுக்கு அடுத்தது 3ஆவதாக இருக்குது. அதனுடைய வேல்யூ எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா $6.187 trillion. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் இன்லேண்ட் அப்படின்ற பிளேஸில் இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், டோக்கியோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஃபார்மலி நோன் ஆஸ் த ஜப்பான் எக்ஸ்சேஞ்ச் குரூப், லொக்கேட்டட் இன் டோக்கியோ. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில். இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோக்கியோவில் அமைஞ்சிருக்கு. இதனுடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா $4.485 trillion இன் லிஸ்டட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இதனுடைய வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோன்னா டாலர் வேல்யூ 4.485. ஸோ அதனால தான் இது 4th பிளேஸில் இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு 5th ஒன் பாரு, ஷாங்காய் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஷாங்காய் பங்கு சந்தை லொக்கேட்டட் இன் ஷாங்காய். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஷாங்காய் அப்படின்ற இடத்துல இருக்குது. ஷாங்காய் அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா இன் சைனாவில் இருக்குது. அதனுடைய வேல்யூ, அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுடைய வேல்யூ எவ்வளோன்னு பாரு, $3.986
டாலர் ட்ரில்லியன் இன் லிஸ்டட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். அதனுடைய வேல்யூ எவ்வளோன்னு பாரு, 3.986 ட்ரில்லியன் டாலர். ஸோ இதனால் இது 4th பிளேஸில் இருக்குது, 5th பிளேஸில் இருக்குது. தென் 6th ஒனில் என்ன இருக்குது பாரு, யூரோ நெக்ஸ்ட். இட் இஸ் லொக்கேட்டட் இன் யூரோப். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா யூரோப்பில் லொக்கேட் ஆகிருக்கு. அதனுடைய வேல்யூ எவ்வளோன்னு பாரு, 3.321 டாலர் ட்ரில்லியன் இன் லிஸ்டட் மார்க்கெட். ஸோ அதனுடைய வேல்யூ 3.321 ட்ரில்லியன் டாலர். அதனால் இது 6th பிளேஸில் இருக்குது. தென் 7th பிளேஸில் எது இருக்குது அப்படின்னு பாரு, ஹாங்காங் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஹாங்காங் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு லொக்கேட்டட் இன் ஹாங்காங். ஸோ அதனுடைய வேல்யூ எவ்வளோன்னு பாரு, 3.325 ட்ரில்லியன் டாலர். இதுவும் எவ்வளோ இருக்குது, 3.325 ட்ரில்லியன் டாலர்ஸ் இருக்குது. அதனால் இது 7th பிளேஸில் இருக்குது. தென் 8th பிளேஸில் இருக்கக்கூடியது என்னென்னு பாரு, ஷென்ஷன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இட் இஸ் லொக்கேட்டட் இன் ஷென்ஷன் இன் சைனா. என்னுடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.285 ட்ரில்லியன் டாலர். It is located market capitalization. So listed in capital market capitalization. ஸோ இந்த ஷாங்ஹாங் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, இதுவும் சைனாவில் தான் இருக்குது. ஏற்கனவே நம்ம ஒரு சைனாவில் இருக்கிறத பார்த்தோம். அதே மாதிரி இதுவும் தேர்டாக 4th இருக்கிறது நம்ம பார்த்தோம். சாரி 5th ஒனில் இருக்கிறது நம்ம பார்த்தோம். எங்கள் ஷாங்ஹாய் 5th ஒனில் இருக்குது. தென் அதுவும் சைனாவில் தான் இருக்குது. இது ஷென்ஷன் அப்படிங்கிறதும் எங்கே இருக்குது, சைனாவில் தான் இருக்குது, 8th பிளேஸும். Then 9th place for TMX Group. The Canadian Stock Exchange is located in Toronto, Canada. இது எங்கே இருக்குது, TMX அப்படிங்கிறது கனடியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸாக்ட் பிளேஸ் பார்த்தோன்னா டொராண்டோ அப்படின்ற பிளேஸில் இருக்குது. டொராண்டோ அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கனடாவில் இருக்குது. இதனுடைய வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1.939 ட்ரில்லியன் டாலர். ஸோ தென் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் தான் நம்ம இந்தியா இருக்குது. 10th இடத்துல இந்தியா இருக்குது. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லொக்கேட்டட் இன் மும்பை இன் இந்தியா. என்னுடைய வேல்யூ எவ்வளோன்னு பாரு, 1.682 டாலர் ட்ரில்லியன் இன் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ஸ். ஸோ இந்த டாப் 10ல் நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 10th இடத்துல இருக்குது. இதை எப்போ லிஸ்ட்டு பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா 31st January 2017 அவங்க லிஸ்ட்டு பண்ணக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு 10 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இதுதான். We can see in next session.